அண்ணாஜி, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடாண்ணா டெய்லியும் நம்ம பேசிட்டு தான் இருக்கோம், காலையில் மதியம் சாயங்காலம்ன்ட்டு. இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் இன்றைக்கி. அதனால தான் எனக்கு அண்ணாஜி வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து ஒரு ரொம்ப வருஷமாக பழக்கம் தான். எனக்கு அண்ணாஜி ரொம்ப வருஷமாக பழக்கம். ஏன்னா நானும் அவரும் ஒரே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ணாஜி வந்து எனக்கு வந்து ஒரு அண்ணன் தான். எப்படி அண்ணனா, எனக்கு கூட பிறந்த அண்ணன் யாரும் கிடையாது. அதனால் அண்ணாஜி வந்து எனக்கு ஒரு அண்ணன் தான். அவர் பேர் அண்ணாதுரை, அதனால் அண்ணாஜின்னு கூப்பிட்றேன்ட்டு கிடையாது. அவர் உண்மையிலேயே நான் அண்ணாஜி தான் அவரை நான் கூடுவேன். எனக்கு அதே மாதிரி அவரும் வந்து என்னை ஒரு தம்பியாக தான் நினைப்பாப்புல. ஒரு கூட வேலை செய்கிறோம் அப்படிலாம் நினைக்க மாட்டார். ஒரு கூட பிறந்த தம்பியாக தான் நினச்சி இன்றைக்கி வரைக்கும் பேசிகிட்டு இருக்காரு, பழகிட்டு இருக்காரு. எப்பயுமே எனக்கு வந்து அண்ணாஜி என்னென்னா, நான் அடுத்த லெவல் போகணுன்னு தான் அவர் நினைப்பார். இப்படியே இருக்காத ராஜி, நீ அடுத்தது போகணும், அடுத்த லெவல் போகணுன்ட்டு. அவரை பற்றி அதிகமாக யோசிக்கிறாரோ இல்லையோ, என்னை பற்றி தான் அதிகமாக யோசிச்சுட்டு இருப்பார், என்னை பற்றி தான் அதிகமாக சொல்லிகிட்டு இருப்பார். அவருக்கு வந்து யாருக்குமே வந்து அந்த அளவுக்கு யாருமே அந்த அளவுக்கு சொல்லுவாங்களான்னு தெரியாது. அடுத்த லெவல்லாம் அடுத்த லெவல் போனாவே எல்லாருமே பொறாமப்படுவாங்க. ஆனால் அண்ணாஜி அப்படி கிடையாது. அவர் போகிறத விட நான் அடுத்தது போகணுன்ட்டு எப்பவுமே யோசிப்பாப்பில். எல்லாமே சொல்லுவார். அவரோட பர்சனலாக இருந்தாலும் சொல்லுவார், அஃபிஷியலி எல்லா பிரச்சனையும் சொல்லுவார். எனக்கும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அவர்கிட்ட ஷேர் பண்ணாது. ஃபேமிலி பர்சனல் எது வந்தாலும் அவர்கிட்ட ஷேர் பண்ணுவேன். கடமைக்கே அட்வைஸ் பண்ண மாட்டார். சரி என்னடா இவன் சொல்கிறான்ல, அதுக்கு என்ன சொல்யூஷனோ அதை தான் சொல்லுவார். எனக்கு என்ன சொல்யூஷனோ அதை கரெக்டாக சொல்லுவார். ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார். ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான டைம்லலாம் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த லெவலுக்கு வந்திருக்கேன்னா இப்போ ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன்னா அதுக்கு ஒரே ரீசன் அண்ணாஜி தான். ஏன்னா ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷனில் இருந்தேன். என்னடா பண்ணுறதுன்னு போது அப்போ தான் அவர் ஒரு ஆஃபர் வாங்கி கொடுத்து வேறு ஒரு கம்பெனி மூவ் பண்ணோம். அங்கேயும் பிரச்சனை வரும்போது அங்கேருந்தும் ஒரு ஆஃபர் வாங்கி கொடுத்து எனக்கு மூவ் பண்ணார். ஆனால் எனக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டு அவர் அதே கம்பெனியில் தான் இருந்தார். இல்லை நீ ஃபஸ்ட்டு போன்ட்டு என்ன சொன்னார், நீ ஃபஸ்ட்டு போ, நான் பார்த்துக்கிறேன், நான் அதுக்கப்புறம் வரேன்ட்டு நிறைய சப்போர்ட் பண்ணிடுறேன். நம்ம அது சொல்ல முடியாது. நான் 1 நிமிஷம் 2 நிமிஷம் வீடியோலலாம் நான் அண்ணாஜியை பற்றி சொல்ல முடியாது. எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு பிரதராக தான் அவர் இது வரைக்கும் பண்ணுறாரு. அதே மாதிரி அண்ணாஜிக்கு மெயின் வந்து ஃபேமிலி தான். அவருக்கு ஃபஸ்ட்டு ஃபேமிலி, அதுக்கப்புறம் அந்த வீடு ஃபேமிலி வீடு அதுதான். அதுக்கு அதே மாதிரி அண்ணாஜி மாதிரி ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணவே முடியாது. அப்படி ஒரு ஹார்ட் ஒர்க்கு, அவ்வளோ ஒரு பிளானிங்கு. நானே சொல்லுவேன், எதுக்கு அண்ணாஜி நீங்கள் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, இதெல்லாம் வேண்டான்னு சொல்லுவேன். ஆனால் அந்தளவுக்கு அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். அதுதான். இல்லை அண்ணாஜி, நான் நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, இருந்தாலும் ஹாப்பி பர்த்டே அண்ணாஜி. சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக இருங்க. நான் எப்பயுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். நீங்கள் சொல்லவே வேணாம், எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. சரி அண்ணாஜி, ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ சிஸ்டர், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சரியா, மகிழ்ச்சியாக இருங்க, ஃபேமிலியாக மகிழ்ச்சியாக இருங்க. எனக்கு அது போதும். ஹாய் அண்ணா, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அண்ணாதுரை அண்ணா. போன பர்த்டேக்கு நம்ம ஒன்றா செலிப்ரேட் பண்ணோம் மாடியில். பட் இந்த பர்த்டேக்கு என்னால் வர முடியல தம்பியால், கோச்சிக்காதீங்க. பட் இருந்தாலும் ஹாப்பியஸ்ட் பர்த்டே டு யூ. நிறைய கஷ்டப்பட்டீங்க வாழ்க்கையில். பட் இதுக்கான பலன்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம ஒரு 2 months பழகியிருப்போமா சென்னையில். ஆனால் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். ரொம்ப பிடிச்சிருச்சு அண்ணாதுரை அண்ணாவை, அவங்க ஃபேமிலி எல்லாருமே நல்லா பிடிச்சிருச்சு. பட்டு ரிட்டன் வெளியே வரப்போ ரொம்ப கஷ்டம், ரொம்ப அழுக நிறையா பார்த்துட்டேன். பட் மிஸ் யூனா. இன்னொரு டைம் கண்டிப்பாக நான் வந்து சென்னை வரப்போ உங்களுக்கு கண்டிப்பாக நான் மீட் பண்ணுவேன். ஃபைனலி மெனி 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 மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அண்ணாதுரை அண்ணா. வாழ்க பல்லாண்டு. நான் இருக்கேன் உங்கள் கூட, கவலைப்படாதீங்க தம்பி, நான் இருக்கேன். அப்பப்போ கால் பண்ணுங்கள் கொஞ்சம், தம்பியை மறக்காமல். ஹாய் அண்ணாதுரை மாமா, ஹாப்பி பர்த்டே, என்ஜாய் யுவர் டே, ஹேவ் எ பிளஸ்ட். ஹாப்பி பர்த்டே பெரியப்பா. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தம்பி. வாழ்க்கையில் இன்னும் மேலும் மேலும் முன்னேற ஆண்டவனை வேண்டிக்கிறேன். குடும்பம், மனைவி, பிள்ளைங்க, நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டிக்கிறேன். வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்கிறீங்க, இன்னமும் இதுக்கு மேலேயும் வர்றதுக்கு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அப்புமணி. இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நல்ல நன்மையிலே முடியும் என நம்மை பெற்ற பெற்றோர்களை நினைத்து வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள். என்றென்றும் நலமுடன் வாழ்க. ஹாப்பி பர்த்டே மாமா. நான் தான் 313 பேசுகிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் கூப்பிட்ட நேம். அப்புறம் சீக்கிரமாக ட்ரீட் வச்சுருங்க. ட்ரீட் அண்ட் பார்ட்டி ஹார்ட். பை பை. ஹாய் மாமா, ஹாப்பி பர்த்டே. லைஃப் லாங் ஹாப்பியாக இருங்க.
சின்ன வயசுலேருந்தே என்னோடய ஃபேவரட் பர்சன்னா அது நீங்கள் தான். ஏன்னா உங்களுக்கே நல்லாவே தெரியும். எல்லா ஃபோட்டோஸ்லையுமே நீங்கள் என்னை தூக்கி வச்சுட்டு தான் இருப்பீங்க. அதெல்லாம் எப்போ பார்த்தாலும் ஆசையாக இருக்கும். இதுக்கப்புறமும் அப்படி இருப்போம்னு நான் ரொம்பவே நம்புகிறேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஒன்ஸ் அகெயின் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அன்பு தம்பி அண்ணாதுரைக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் நலமுடன். ஹலோ கட்டப்பா, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. இப்போ வரைக்கும் நான் வந்து உங்களை உரிமையாக நான் மாமான்னு தான் கூப்பிட்டுட்டு இருக்கேன். எனக்கு அவ்வளோ பிடிச்ச ஒரு பர்சன் நீங்கள். எப்போ வந்து என்ன ஹெல்ப் கேட்டாலும் யாருக்காக இருந்தாலுமே வந்து யோசிக்காமல் செய்யக்கூடிய ஒரு மனசு உங்கள்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் எங்கள் ரம்யாக்கா, ஜியா, கவின் இவங்க எல்லாரையுமே வந்து ரொம்ப ஒரு லவ்வோடு வந்து சூப்பராக பார்த்துட்ருக்கீங்க. எப்போவுமே இதே போல் ஹாப்பியாக இருக்கணும். நீங்கள் எப்போவுமே எனக்கு மாமா தான். ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே மாமா. எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. ஹாப்பி பர்த்டே ஜி. எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் வந்து நீ கிடச்சது வந்து ஒரு மிகப்பெரிய வரம். உன்னை என் லைஃப்பில் சூஸ் பண்ணிட்டது தப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் நான் யோசித்தேன். ஏன்னா நம்மளை சுற்றி நடந்த விஷயங்கள் அப்படி நடந்தது அப்படி. ஆனால் வந்து எல்லாமே ஒரு டைம் தான். ஆனால் அப்போ கூட நீ வந்து என்னை எதுவுமே ஹர்ட் பண்ணது கிடையாது. இப்போ வரைக்கும் நமக்குள்ளே பர்சனலாக எந்த சண்டையும் வந்தது கிடையாது. மற்றவங்களால தான் நமக்கு சண்டை வரும். ஆனால் நமக்குள்ளே பர்சனலாக எந்த சண்டையும் வந்தது கிடையாது. என்னோடய கேரக்டரும் உனக்கு தெரிகிற மாதிரி உன்னோட கேரக்டரும் எனக்கு தெரியும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து விட்டு கொடுத்தது கிடையாது. நான் முக்கியமாக உன்னை எந்த இடத்துலையுமே விட்டு கொடுத்தது கிடையாது. எங்கள் வீட்டு சைடும் சரி, உங்கள் வீட்டு சைடும் சரி, வேறு யார்கிட்டயா இருந்தாலும் சரி, நான் விட்டு கொடுத்தது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, உன்னை வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவ்வளோ லவ் இருக்குது. அந்த லவ் வந்து 2 பேருமே மனசுக்குள்ளேயே நிறைய வச்சுக்கிட்டோம். ஆஃப்டர் 15 இயர்ஸ் கழித்து தான் அந்த லவ் வந்து நம்ம வெளிப்படுத்துகிறோம். இதுவே நம்ம 15 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு கூட கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது. நீ வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு கிடைச்ச ஒரு பெரிய ப்ரீஷியஸ் கிஃப்ட்டு. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஹஸ்பண்ட் வந்து அடிக்கிறாங்க திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு. ஹாய் அப்பா, எப்படி இருக்க? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் நீங்கள் வந்து அம்மா அப்பா இல்லாமல் வந்து கஷ்டப்பட வேணாம். நான் கவின் அம்மா வந்து இருப்போம். நீங்கள் வந்து கஷ்டமாக படக்கூடாது. இனிமேல் நம்ம வந்து ஜாலியாக இருக்கலாம்ப்பா. நம்ம வந்து எப்போவுமே ஜாலியாக இருக்கலாம். இனிமேல் நானும் உன்னை வந்து கோவப்படுத்த மாட்டேன். நீயும் வந்து கற்று வைக்கக்கூடாது. உன்னையும் நான் கற்று வைக்க மாட்டேன். ஹாப்பி பர்த்டே அப்பா. ஆனால் இது வரைக்கும் எனக்கு வந்து அடி வாங்கிறதுனா என்ன, ஹஸ்பண்ட் திட்டுறதுனா என்ன அப்படின்லாம் எனக்கு பெரிய அளவில் இல்லை, சின்ன அளவில் கூட எனக்கு தெரியாது. ஏன்னா உனக்கு வந்து என்கிட்ட கோவப்படவே தெரியாது. அதுவும் இதுவரை நான் அடி வாங்கினதே கிடையாது. அப்பாக்கிட்டேயும் அப்படி தான், உங்ககிட்டயும் அப்படி தான். அப்போ வந்து நான் எவ்வளோ லக்கின்னு சொல்லிட்டு ஒரு நாளும் வந்து நான் யோசிப்பேன். நீ கிடச்சது வந்து எனக்கு வந்து சொல்லவே முடியாத ஒரு ரொம்ப ப்ரீஷியஸான ஒரு பர்சன் நீ. எனக்கு வந்து லைஃப் ஃபுல்லாக என் கூட இருக்கணும். I love you so much. Happy birthday. ஹாப்பி பர்த்டே டாடி. எனக்கு இவ்வளோ பிடிச்சாலும் இவ்வளோ பிடிக்கும். நீ சந்தோஷமாக இருக்கணும். நான் உனக்கு பண்ண முடியும். பாய்.